அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசுராவுடைய துவாவை தான் நம்ம கேட்க போகிறோம். ஆசுரா நாளில் இந்த சிறப்புக்குரிய துவாவை ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் கேட்கும் போது உங்களுடைய கடன், வறுமை, முசீபத், தர்த்தனம் எல்லாம் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஆசுராவுக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பான துவா. அதனால இதை நம்ம அரபிலையும் ஓதலாம், தமிழ்லையும் ஓதலாம். நான் அரபியில் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் இருக்குது, வேணும்னா ஓதிக்கோங்க. உங்களுக்கு நான் தமிழில் ஓதுறேன். ஏன் தமிழில் ஓதுறேன்னா துவாவை பொறுத்தளவுக்கு உணர்ந்து நம்ம கேட்கும் போது தான் அது கபுலாகும். அதனால துவாவை நம்மளுடைய தாய்மொழியில் கேட்கறதா சிறந்தது. இப்ப ஆசுரா நாளில் ஓத வேண்டிய துவாவை நான் ஓதுறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்ன பண்றேன், நிறுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா பல நபிமார்களையும் மலக்குமார்களையும் இணைத்து நம்ம ஓதிருப்போம். அப்படிதான் இந்த துவா வரும். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது கவனிச்சுக்கோங்க. இப்ப துவா செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ஆசுரா நாளன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபாவை ஏற்று அங்கீகரித்த நாயனே, ஆசுரா நாளன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்தில் உயர்த்திய நாயனே, ஆசுரா நாளன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை பாதுகாப்பாக ஜூது மலையில் நிம்மதியாக தரிப்படுத்தி வைத்த நாயனே, ஆசுரா நாளன்று நம்ரூத்துடைய நெருப்பை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாயனே, ஆசுரா நாளன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கூட்டம் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்த்த நாயனே, ஆசுரா நாளன்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை நீக்கிய நாயனே, ஆசுரா நாளன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றிய நாயனே, ஆசுரா நாளன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்த நாயனே, ஆசுரா நாளன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவையும் அங்கீகரித்த நாயனே, ஆசுரா நாளன்று கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அகிமிய மெய்னான அறிவுகளை அதிகமாக அளித்த நாயனே, ஆசுரா நாளன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயனே, ஆசுரா நாளன்று எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்புடன் உதவி அளித்த நாயனே, ஆசுரா நாளன்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த நாயனே, ஆசுரா நாளன்று தௌராத், ஜபூர், இஞ்சில், மகத்துவமிக்க ஃபுர்கான் வேதங்களை இறக்கிய நாயனே, ஆசுரா நாளன்று ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாயனே, ஆசுரா நாளன்று அர்ஷையும் குர்ஷையும் லௌகையும் கலமையும் படைத்த நாயனே, ஆசுரா நாளன்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த நாயனே, ஆசுரா நாளன்று 7 வானங்களையும் 7 பூமியும் படைத்த நாயனே, எங்களுடைய நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை மிக்க நாயனே, கிருபையுள்ள அல்லாஹுவே, எங்களுடைய நாட்டம் தேட்டங்களை அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக, தீமைகள் பொல்லாங்குகள் அனைத்தையும் அகற்றி நிவாரணம் செய்கின்ற நாயனே, எங்கள் தீமைகளையும் பொல்லாக்குகளையும் நிவர்த்தி செய்வாயாக, மேலும் இவ்வுலகத்தில் ஆபத்து தீங்குகளை விட்டு பயங்கரமான சோதனை விட்டு பலா முஷீபத் விட்டும் பீடை பிணி வியாதிகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே, மேலும் மறு உலக வாழ்வின் பயங்கரங்களையும் ஆபத்துகளையும் அபாயங்களையும் தண்டனைகளையும் அமளிகளையும் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே, என்றென்றும் நிலைத்திருப்பவனே, மகத்துவம் மிக்கவனே, சங்கை மிக்க தீர்ப்பு நாளின் அதிபதியே, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எங்களின் இந்த துவா அனைத்தையும் ஈருலகத்துக்கும் நன்மையாக ஆக்குவாயாக. ஈருலக இரட்சகனே, அனைத்துலகத்துக்கும் அருட்கொடையாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் அதிபதியும் எம்பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய சஹாபாக்கள் சஹீதானவர்களுடைய இன்னும் உசைன் அவர்கள் ஹசைன் அவர்களுடைய பொருட்டாலும் இக்கிருபையுடன் கபுல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. இறைவா, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கண்மணிகளான அவ்விரு பேரர்களையும் மேலும் சிறப்பாகி கண்ணியப்படுத்துவாயாக ரஹ்மானே. வஸல்லல்லாஹு அலா ஹைரி ஹல்கி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இப்போ ஆசுராவுடைய நாளில் நடந்த சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததாக சொல்லப்படுது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸ்வனம் கிடைத்ததாக சொல்லப்படுது. 6 மாத காலம் பிரளயத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூது மலையில் ஆசுரா நாள் என்று தான் ஒதுங்கியதாக சொல்லப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களை கலிஃபாவாக ஏற்றதும் நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் போட்டதும் இந்த ஆசுரா நாளில் தான் சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இந்த நாளில் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி கிடைத்தது இந்த நாள் தான். சோதனையில் இருந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய்
தீர்ந்தது இந்த நாள் தான். மூசா நபி அவர்கள் அவங்களுடைய பனு இஸ்ராயில் சந்ததியினரை வந்து பிறவுன்றிருந்து கடல்ல மூழ்கடிச்சு அவனை இந்த சந்ததியை காப்பாத்தினது இந்த நாள்ல தான். கடலின் ஆழத்தில் கடும் இருட்டில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினது இந்த நாள்ல தான். கொலையாளிகளிடமிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காத்து அவர்களை 10வது நாளாகிய ஆசுரா நாள்ல தான் வந்து காப்பாத்திருக்காங்க அல்லாஹ்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல ரொம்ப ஆதாரமான விஷயம் மூசா நபி அவர்களை வந்து கடலை பிளந்து அல்லாஹ் இந்த ஆசுரா நாள்ல காப்பாத்தினது தான் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக சொல்லப்படுது. அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசுராவுடைய நோன்பே வச்சிருக்கோம். நோன்பு வச்சவங்க வைக்க முடியாதவங்க எல்லாருமே இந்த துவாவை கேளுங்க, அமல் செய்யுங்க. அதோடு ஆசுரா நாளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஆசுரா நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்கள் என்ன இருக்காங்க, இறந்துருக்காங்க. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகு நபி அவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடந்த ஆட்சி மாற்றங்கள், வந்த மன்னர்கள் பண்ண வேலையின் காரணமாக நபி அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் அழிக்கப்பட்டாங்களாமா. அந்த அளவுக்கு ஒரு போர் நடந்திருக்கு. அந்த நிகழ்வு இந்த நாளில் தான் நடந்திருக்கு. அதனால தான் ஷியாக்கள் வந்து இந்த நாளை துக்கம் அனுசரிப்பாங்க. நாம் துக்கம் அனுசரிக்க கூடாது. ஏன்னா இது வந்து மூசா நபிக்கான ஒரு நன்றியாகத்தான் நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம். அதனால நீங்க வந்து இது சந்தோஷமான நாளும் கிடையாது, இது துக்கமான நாளும் கிடையாது. உங்களுக்கு இது எப்படிப்பட்ட நாள்னா நன்றி செலுத்த வேண்டிய நாள், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள். ஏன்னா ஆசுரா நாள் அப்படிங்கிறது 2 வருஷ பாவம் கழிக்கப்படுது. கடைசி நொடியிலேயாவது நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்விடத்துல மூசா நபியையும் மூசா நபியுடைய சந்ததியினரையும் காப்பாத்திய உனக்கே எல்லா புகழும்னு சொல்லி நன்றி தெரிவிங்க. எங்களையும் நீ காப்பாத்திருக்கிற அல்லாஹ் ஒவ்வொரு நொடியிலையுமே நிச்சயமா நீதான் எங்களுக்கு உதவியாக இருக்கிற. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இன்னும் உன்னுடைய கிருபையும் கொடுத்து கொண்டே இரு. எங்களுடைய 2 வருட பாவங்களை மன்னித்து எங்களை சொர்க்கவாசியாக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல இந்த நாள்ல துவா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஷியாக்களை போல நம்ம துக்கம் அனுசரிக்க கூடாது. ஏன்னா 3 நாளுக்கு மேல துக்கம் அனுசரிக்கிறது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நபிகளாருடைய வம்சமே அழிக்கப்பட்ட போதும் கூட அதை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, இந்த நாள்ல வந்து நம்ம துக்கம் அனுசரிக்க தேவையில்லை. அதே சமயத்துல அந்த வரலாறை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்படிங்கிறது. அதை தெரியும் போது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபியுடைய குடும்பத்தை இப்படி கொல்ல முடியுமான்னு நீங்களே யோசிப்பீங்க. அதுவும் முஸ்லீமாக இருந்த மன்னர்கள், நபிக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஒரு மன்னன். அவன் ஒரு முஸ்லீம் தான், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு முஸ்லீம் தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நபி அவர்களுடைய வம்சா வழியவே வந்து அழிச்சிருக்காங்க. சல்லடையாக வாளை வைத்து துளைத்து எடுத்திருக்காங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம எவ்வளவோ கொடுமைகளை இப்போது கேட்கிறோம்ல, காசால நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு கொடுமையாக ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம நபி அவர்களுடைய பேரனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கருவறுத்திருக்காங்கன்னு சொல்லணும். பெண்களை எல்லாம் வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வியந்துருவீங்க நீங்களே. இப்போ ஒரு 100 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் கழிச்சு செய்யக்கூடிய மக்களுக்கும் நபி அவர்கள் மஃபாத்தாயி 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ளேயே நடந்த விஷயத்துக்கும் இப்படி ஒரு மாற்றமா நீங்க நினைப்பீங்க. நபி அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய மக்கா மதீனா போன்ற அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியிலேயே இந்த ஒரு போர் நடந்திருக்கு. கண்டிப்பா அதை பத்தி நான் உங்களுக்கு தனியா வந்து ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. ஏதாவது வந்து இபாதத் தான் பார்க்குறீங்க. ஆனால் இந்த மாதிரியான நாட்களில் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈமானை வலுப்படுத்தும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.